எத்தனை வெரைட்டி சாம்பார் வச்சாலும் ஆனால் இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வச்சு பாருங்கள், 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு மசாலாவை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வெந்தயம், மிளகு, பட்டை, கடலைப்பருப்பு, தனியா, ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கினேன். இதில் காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன். ஆறின உடனே மிக்சி ஜாரில் நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்புவை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன். உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கினேன். இந்த பருப்புலேயே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பொடியே சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து 1 மாதம் வரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் இந்த சாம்பார் செய்கிறீங்களோ அப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கினே இந்த இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.